ஹலோ வியூவர்ஸ், நான் தான் லோகேஷ். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டுட்டோரியல் என்னென்னா ஒரு ஸ்கின் ரீடச் டுட்டோரியல். அதாவது ஃபோட்டோவில் இருக்கிற நம்மளோட ஸ்கின்னை எப்படி சாஃப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டுட்டோரியல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக யூஸ் பண்ணுற இமேஜ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நிறைய இது தெரியுது, உங்களுக்கு அவ்வளோ ஹார்ட்னஸ் தெரியுது அவங்களோட ஸ்கின்னில். இதெல்லாம் எப்படி நம்ம இப்போ சாஃப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபோட்டோஷாப்பில். ஓகே, நீங்கள் இந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா இந்த பேக்ரவுண்ட் லேயரை டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த லேயர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த லேயரை டிலீட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இதுவும் நமக்கு தேவையான லேயர் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த காப்பி பண்ண அந்த டூப்ளிகேட் லேயர், அதாவது பேக்ரவுண்ட் காப்பியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸில் நார்மல்ன்ற ட்ராப் டவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓவர்லே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நீங்கள் போக வேண்டிய ஸ்டெப் என்னென்னா ஃபில்டரில் போயிட்டு இப்போ ஒரு ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபில்டரில் போயிட்டு அதரில் ஹைபாஸ் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும், அதை 6.1 இல்லை 6 பாயிண்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. 6 பாயிண்டில் வச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னா இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் கொஞ்சம் பிளர்ரான மாதிரி இருக்கும், அதை சாஃப்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம இன்னும் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது. என்னென்னா நீங்கள் இதை பண்ணிட்ட பிறகு உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கெப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல லேயர் டேபில், அதை ஒரு 60% வச்சுக்கோங்க. 60%, ஓகே 60% வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஆட் லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்கு ஓகேவா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் மாஸ்க் ஒன்று ஆட் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சர்ஃபேஸ் ஒரு இது தெரியும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போது ட்ரா பண்ண போகிறீங்க. ஆமாம், இப்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பெயிண்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் நீங்கள் பிளாக் வச்சுக்கோங்க. பிளாக் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நம்ம இப்போது அதாவது ஃபேஸ் மட்டும்தான் சாஃப்ட்னஸ் இருக்கணும். ஃபேஸை தவிர்த்து எந்தெந்த இடத்துலலாம் சாஃப்ட்னஸ் இருக்கக்கூடாது, உதாரணத்துக்கு கண்ணில் சாஃப்ட்னஸ் இருக்கக்கூடாது, அதே மாதிரி தலைமுடியில் சாஃப்ட்னஸ் தெரியக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஃபேஸில் மட்டும் சாஃப்ட்னஸ் தெரியும். சரியா, அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதாவது ஃபேஸை தவிர எந்தெந்த இடத்துலலாம் சாஃப்ட்னஸ் இருக்கக்கூடாது அந்த இடத்துலலாம் நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கே பெயிண்ட் பண்ண இந்த பேக்ரவுண்டில் இந்த ஒயிட் கலர் இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே காட்டும் கருப்பு கலரில். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபேஸை தவிர்த்து எங்கெங்கெல்லாம் சாஃப்ட்னஸ் இருக்கக்கூடாதோ அங்கெல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை தவிர்த்து எங்கெங்கெல்லாம் சாஃப்ட்னஸ் இருக்கக்கூடாதுங்கிற இடத்துலலாம் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடம் அது எந்தெந்த இடம்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது பாருங்கள், இந்த பிளாக் கலர் நீங்கள் வரைஞ்ச இடம்லாம் இங்கே காட்டும். ஓகேவா, இப்போ நம்ம கடைசியாக பண்ண வேண்டிய அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா இந்த கெப்பாசிட்டியை 60% வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இப்போ ஃபுல்லாக்குங்க. ஓரளவுக்கு நீங்கள் ஃபுல்லாகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் இந்த ஸ்கின் எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் ஆகிருக்குன்னு. நான் இதுக்கு முன்னாடி காட்டின இமேஜுக்கும்
இப்போ இருக்கிற இமேஜுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து இந்த ஸ்கின் ரிட்டச் பண்ணுற ஒரு ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸில் உங்களோட ஸ்கின்னெல்லாம் வந்து இந்த மாதிரி அழகாக சாஃப்ட்னஸாக காட்டலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ட்விட்டர், ஃபேஸ்புக் எந்தெந்த சோஷியல் சைட்ஸ் இருக்கோ அதிலெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி உங்களோட சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். ஏன்னா நீங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியல்ஸ் நிறைய கொடுக்க முடியும். இதே மாதிரியான ஒரு எக்ஸைட்டிங்கான டுட்டோரியலோட உங்களை அடுத்த டுட்டோரியலில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜே லோகேஷ் ஃப்ரம் மெரிட்டல் பாய்ஸ்.